ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம 9th ஸ்டாண்டர்டில் இயல் 7 பார்க்க போகிறோம். இந்திய தேசிய இராணுவத்தில் தமிழர் பங்கு. அண்ணாமலை அவர்கள் எழுதிய இந்திய தேசிய இராணுவத்தில் தமிழர் பங்கு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்திய தேசிய இராணுவம் இந்திய விடுதலைக்காக உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு. இந்திய தேசிய இராணுவங்கிறது இந்திய விடுதலைக்காக உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு. இந்த அமைப்பின் தூண்களாக திகழ்ந்தவர்கள் நம் தமிழர்கள். இதோட தூண்களாக திகழ்ந்தவங்க நம் தமிழர்கள். விடுதலை போராட்டத்தை ஒளி மங்காமல் பாதுகாத்தவர்களுள் ஒருவரான நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களுடன் இணைந்து இந்திய தேசிய இராணுவ படையில் போராடிய தமிழர்களின் பங்கு வியந்து போற்றத்தக்கது. 2ஆம் உலகப் போர் நடந்து கொண்டிருந்த 1942ஆம் ஆண்டு பிப்ரவரி 15ஆம் நாள் ஆங்கிலேய படைகள் மலேயாவில் ஜப்பானியரிடம் சரணடைந்தன. 2ஆம் உலகப் போர் டைமில் ஆங்கிலேய படைகள் மலேயாவில் இருக்கிற ஜப்பானியர்கிட்ட சரணடைஞ்சிட்டாங்க. இப்படையில் இந்திய வீரர்களும் இருந்தனர். சரணடைந்த அவ்வீரர்களை கொண்டு ஜப்பானியர் மோகன் சிங் என்பவரின் தலைமையில் இந்திய வீரர்கள் இருந்திருப்பாங்க. அந்த இந்திய வீரர்களை சரணடைந்த இந்திய வீரர்களில் கொண்டு ஜப்பானியர்கள் மோகன் சிங் என்பவரின் தலைமையில் இந்திய தேசிய இராணுவம் INA என்ற படையை உருவாக்கினார். இந்திய தேசிய இராணுவத்திற்கு மக்கள் ஆதரவு பெருக ஆரம்பிச்சிட்டு அந்த காலகட்டத்தில் தான் தமிழகத்திலிருந்து மலேயா, பர்மா போன்ற நாடுகளுக்கு பிழைப்பிற்காக சென்ற தமிழர் பலர் இந்திய தேசிய இராணுவத்தில் பல பிரிவுகள் இராணுவத்தில் சேர்ந்திருக்காங்க. அதில் இந்திய தேசிய இராணுவத்தில் பல பிரிவுகள் ஏற்படுத்தப்பட்டன. அதில் ஒன்றாக தான் ஒற்றற்படை. ஜப்பானியர் ஒற்றற்படையில் இருந்த வீரர்களை இந்தியாவில் உள்ள ஆங்கிலேய இராணுவத்தை பற்றி ஒற்று அறியதுக்காக நீர்மூழ்கி கப்பல் மூலம் கேரளாவிற்கும் குஜராத்திற்கும் அனுப்பினாங்க. சிலரை தரை வழியில் பர்மா காடுகள் வழியாக இந்தியாவிற்கு அனுப்பினாங்க. இந்திய இராணுவம் அவர்களை கைது செய்து சென்னை சிறைக்கு அனுப்பியது. பலருக்கு மரண தண்டனை அளித்தது. தூண்களாக திகழ்ந்தவர்கள் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். இந்திய தேசிய இராணுவத்தின் பொறுப்பை ஏற்க 91 நாட்கள் நீர்மூழ்கி கப்பலில் பயணம் செய்து ஜெர்மனியிலிருந்து சிங்கப்பூர் வந்தார். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இந்திய தேசிய இராணுவத்தில் பொறுப்பை ஏற்கிறதுக்காக 91 நாட்கள் நீர்மூழ்கி கப்பலில் பயணம் செய்து ஜெர்மனியிலிருந்து சிங்கப்பூர் வந்திருக்காங்க. 1943ஆம் ஆண்டு ஜூலை 9ஆம் தேதி 43 ஜூலை 9 அவர் பதவியேற்றிருக்காங்க. அப்போ அந்த டெல்லியில் மாபெரும் கூட்டத்தில் உரையாற்றிய போது டெல்லி சலோ என போர் முழக்கம் செய்தார். இவரின் வேண்டுகோள் அனைவரது மனதிலும் பசுமரத்தாணி போல் பதிந்தது. யார் டெல்லி சலோன்னு சொல்லியிருப்பாங்க அப்படின்னா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள். நேதாஜி தலைமையில் இருந்த இந்திய தேசிய இராணுவப்படை பிரித்தானிய அரசை எதிர்த்தது. நேதாஜி தலைமையில் இருந்த இந்திய தேசிய இராணுவப்படை பிரித்தானிய அரசை எதிர்த்தது. அப்போது தமிழகத்திலிருந்து பெரும் படையை திரட்டி இந்திய தேசிய இராணுவத்திற்கு வலு சேர்த்த பெருமைக்கு உரியவர் பசும்பொன் முத்துராமலிங்கனார். அப்போது தமிழகத்திலிருந்து பெரும் படையை திரட்டி இந்திய தேசிய இராணுவத்திற்கு வலு சேர்த்த பெருமைக்கு உரியவர் பசும்பொன் முத்துராமலிங்கனார். இந்திய தேசிய இராணுவப்படை தலைவராக இருந்த தில்லான் இந்திய தேசிய இராணுவத்தின் இதயமும் ஆத்மாவும் தமிழர்கள்தான் என்றார். இந்திய தேசிய இராணுவத்தின் இதயமும் ஆத்மாவும் தமிழர்கள்தான் என்றார். நேதாஜி தலைமையில் இருந்தது பிரித்தானிய அரசை எதிர்த்துருக்காங்க. அப்போ தமிழகத்திலிருந்து பெரும்படையை திரட்டியவர் யார் அப்படின்னா பசும்பொன் முத்துராமலிங்கனார். இவர் இராணுவப்படை தலைவராக இந்திய தேசிய இராணுவ தலைவராக இருந்த தில்லான் இந்திய தேசிய இராணுவத்தின் இதயமும் ஆத்மாவும் தமிழர்கள் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்திய தேசிய இராணுவத்தில் இருந்து 45 வீரர்கள் நேதாஜியால் தேர்வு செய்யப்பட்டு வான்படை தாக்குதலுக்காக சிறப்பு பயிற்சி பெறுவதற்காக ஜப்பானில் உள்ள இம்பீரியல் மிலிட்டரி அகாடமிக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். அந்த 45 பேர் கொண்ட பயிற்சி பிரிவின் பேர் தான் டோக்கியோ கேட்டஸ். போர் சூழலுக்கு நடுவில் இந்திய தேசிய இராணுவ வீரர்கள் டோக்கியோ செல்வது ஒரு சவாலாக இருந்தது. டோக்கியோ போகிறதுக்கு பெரிய சவாலாக இருந்திருக்கு. பர்மாவில் இருந்து காட்டு வழியாக பயணம் செய்து சயாம் மரண ரயில் பாதையை கடந்து அங்கிருந்து படகு வழியாக தப்பிச் சென்று பழைய கப்பல் ஒன்றில் ஏறி சீரும் அலைகளில் சிக்கி தவித்து முடிவில் ஜப்பானிய கியூசு தீவை அடைந்தனர். அது கடற்படையின் வசம் இருந்தது. காலை 5 மணிக்கு எழுந்து 3 கல் தூரம் ஓட வேண்டும். அப்போது குளிர் சுழியத்திற்கு கீழ் இருக்கும் உதடுகள் வெடித்து வலி தாங்க முடியாது. பனிப்புகை படர்ந்த
படர்ந்த மைதானத்தில் ஓடுவார்கள். 3 கல் தூரம் ஓடியதும் 5 நிமிடங்கள் ஓய்வு. பிறகுதான் சிறப்பு பயிற்சிகள். அதை முடித்துக்கொண்டு அவசரமாக குளித்து தயாராகி வர வேண்டும். இந்திய தேசிய இராணுவத்தில் ஜான்சி ராணி பெயரில் படை உருவாக்கப்பட்டது. அதோட தலைவர் டாக்டர் லட்சுமி. இப்படையில் தமிழ் பெண்கள் பெருமளவில் பங்கேற்றிருக்காங்க. இவர்களில் தலைசிறந்த தலைவர்களாக ஜானகி, ராஜாமணி முதலானோர் விளங்கினர். நேதாஜி அமைத்த தற்காலிக அரசில் கேப்டன் லட்சுமி, சிதம்பரம், லோகநாதன் முதலான தமிழர்கள் அமைச்சர்களாக இருந்திருக்காங்க. சிறந்த வீரர்களை உருவாக்க நேதாஜி 45 இளைஞர்களை டோக்கியோ அனுப்பியிருக்காங்க. அவர்களில் பெரும்பாலானோர் தமிழர். அதில் பயிற்சி பெற்றவர்கள் குறிப்பிடத்தக்கவர் கேப்டன் தாசன் ஆவர். அவர் பின்பு சுதந்திர இந்தியாவில் செசல்ஸ் நாட்டு தூதுவராக பணியாற்றினார். 2ஆம் உலகப் போர் 1942ஆம் ஆண்டு நடந்தது. இந்திய தேசிய இராணுவம் ஜப்பானிய இராணுவத்தோடு சேர்ந்து ஆங்கிலேயரோடு போரிட பர்மா வழியாக இந்தியா வர திட்டமிட்டது. தமிழக மக்கள் துணையுடன் போராடிய நேதாஜியை கண்டு ஆங்கில பிரதமர் சர்ச்சில் கோபம் கொண்டார். மலேயாவில் உள்ள தமிழர்களின் இரத்தம் நேதாஜி மூளையில் கட்டியாக உள்ளது என்று சர்ச்சில் கூறினார். மலேயாவில் உள்ள தமிழர்களின் இரத்தம் நேதாஜி மூளையில் கட்டியாக உள்ளது என சர்ச்சில் கூறியிருக்காங்க. அதற்கு நேதாஜி, இந்த தமிழினம்தான் ஆங்கிலேயர்களை அழிக்கும் என்று பதில் கூறினார். விடுதலையினால் உண்டாகும் மகிழ்ச்சியையும் சுதந்திரத்தினால் உண்டாகும் மனநிறைவும் வேண்டுமா? அப்படியானால் அதற்கு விலை உண்டு. அவற்றுக்கான விலை துன்பமும் தியாகமும் தான். அதுக்கப்புறம் பர்மாவில் நடந்த போர். 2ஆம் உலகப் போரில் பர்மாவில் நடந்த போர் மிகவும் கொடூரமானதாகும். இந்திய தேசிய இராணுவம் 1944ஆம் ஆண்டு மார்ச் 18 அன்று ஆங்கிலேயரை வென்று இந்தியாவிற்குள் மணிப்பூர் பகுதியில் மொய்ராங் என்ற இடத்தில் மூவண்ண கொடியை ஏற்றியது. ஆனால் அமெரிக்கர்களும் ஆங்கிலேயர்களும் சேர்ந்து போரிட்டதால் இந்த வெற்றி நிலைபெற்று நீடிக்கவில்லை. இப்போரில் 1,00,000 இந்தியர்களும் ஜப்பானியரும் வீரமரணம் எய்தினர். மரணம் பெரிதன்று. இந்திய தேசிய இராணுவத்தை சேர்ந்த 18 இளைஞர்கள் 1943-45ஆம் ஆண்டுகளில் சென்னை சிறையில் தூக்கிலிடப்பட்டனர். 1944ஆம் ஆண்டு 18 வயதான ராமு என்பவர் தூக்கிலிடப்பட்டார். ஸோ இதோடு இந்த லெசன் முடிஞ்சது. அதுக்கப்புறம் சீவக சிந்தாமணி எழுதியது யார் அப்படின்னா திருத்தக்க தேவர். இந்த சங்ககால இலக்கியங்களில் கருத்தை கூறும் தன்னுணர்ச்சி பாடல்களாக அமைந்திருக்கு. அவற்றை தொடர்ந்து 15 கீழ்கணக்கு நூல்கள் அறக்கருத்துக்களை கூறுவனவாக இருந்தன. பின்னர் ஒப்பில்லாத தலைவன் ஒருவனது வாழ்க்கையை பாடுவனவாய் காப்பியங்கள் உருவாயின. இவ்வகையில் சீவகனை தலைவனாக கொண்டு தோன்றிய காப்பியம் சீவக சிந்தாமணி. இன்பங்களை துறந்து துறவு பூண வேண்டும் என்பதே இக்காப்பியத்தில் மைய கருத்தாகும். ஏமாங்கத நாட்டின் வளத்தை திருத்தக்க தேவர் வர்ணிக்கும் பகுதி அந்நாட்டின் செழிப்பை உணர்த்துகிறது. ஏமாங்கத நாட்டு வளத்தை தான் இந்த பாடம் ஃபுல்லாக சொல்லுவாங்க, திருத்தக்க தேவர் சொல்லுவாங்க. ஸோ நம்ம டைரெக்டாக சொல்லும் பொருளும் பார்த்துடலாம். தெங்கு அப்படின்னா தேங்காய், இசை அப்படின்னா புகழ். தெங்குனா தேங்காய், இசைனா புகழ். வருக்கைனா பலாப்பழம், நெற்றினா உச்சி. மால்வரை அப்படின்னா பெரிய மலை. மடுத்து அப்படின்னா பாய்ந்து. கொழுநிதி அப்படின்னா திரண்ட நிதி. மறுப்பு அப்படின்னா கொம்பு. வெறி அப்படின்னா மனம். களனினா வயல். செறினா சிறந்த. ஈரிய அப்படின்னா ஓட. இதற்கு பார்த்துடலாமா? தெங்குனா தேங்காய், இசைனா புகழ், வருக்கைனா பலாப்பழம், நெற்றி அப்படின்னா உச்சி, மால்வரைனா பெரிய மலை, மடுத்து அப்படின்னா பாய்ந்து, கொழுநிதினா திரண்ட நிதி, மறுப்புனா கொம்பு, வெறினா மனம், களனினா வயல், செறினா சிறந்த, இரியனா ஓட. அதுக்கப்புறம் சூல் அப்படின்னா கரு. அடிசில் அப்படின்னா சோறு. மடிவு அப்படின்னா சோம்பல். அடிசில்னா சோறு, மடிவுனா சோம்பல். கொடியனார்னா மகளிர். நற்றவம்னா பெருந்தவம், வட்டம்னா எல்லை, வெற்றம்னா வெற்றி. நற்றவம் அப்படின்னா பெருந்தவம், வட்டம்னா எல்லை, வெற்றம்னா வெற்றி. சீவக சிந்தாமணியில் 13 லபங்ககம் இருக்கு. லம்பகம் இருக்கு. அதில் இது ஃபுல்லாக ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் இதில் கொஷின் வந்ததே இல்லை. நற்றவம்னா பண்பு தொகை. செய்கோளம் அப்படின்னா வினைத்தொகை. தேமாங்கனி அப்படின்னா தேன் போன்ற மாங்கனி, ஓமை தொகை. இறைஞ்சி அப்படின்னா வினை எச்சம். கொடியனார்னா இடைக்குறை. இறைஞ்சு ஈ பகுதி, வினையெச்ச விகுதி. ஓம்புவார்னா ஓம்பு + இவ் + ஆர். ஓம்பு பகுதி, இவ் எதிர்கால இடைநிலை, ஆர் பலர்பால் வினைமுற்று விகுதி.
சீவக சிந்தாமணி ஐம்பெருங்காப்பியங்களுள் ஒன்று. இது விருத்தப்பாக்களால் இயற்றப்பட்ட முதல் காப்பியம். சீவக சிந்தாமணி ஐம்பெருங்காப்பியங்களுள் ஒன்று. இது ஐம்பெருங்காப்பியம் நமக்கு சிலபஸில் இருக்கும். ஐம்பெருங்காப்பியங்களுள் ஒன்று. இது விருத்தப்பாக்களால் இயற்றப்பட்ட முதல் காப்பியமாகும். லம்பகம் என்ற உட்பிரிவுகளை கொண்டது. 13 லம்பகங்களை கொண்டுள்ளது. மனநூல் எனவும் சீவக சிந்தாமணி அழைக்கப்படுகிறது. நாமகள் லம்பகத்தில் நாட்டு வளம் என்னும் பகுதியை பாடமாக அமைந்துள்ளது. இதோட ஆசிரியர் திருத்தக்கதேவர் சமண சமயத்தை சேர்ந்தவர். இன்ப சுவை மிக்க இலக்கியமும் இயற்ற முடியும் என நிறுவும் வகையில் இக்காப்பியத்தை இயற்றினார். இவரது காலம் 9ஆம் நூற்றாண்டு. சீவக சிந்தாமணி திருத்தக்கதேவரோட காலம் 9வது நூற்றாண்டு. சீவக சிந்தாமணி பாடுவதற்கு முன்னோட்டமாக நரிவிருத்தம் என்னும் நூலை இயற்றினார். அதுக்கப்புறம் பார்க்குறது வந்து முத்தொள்ளாயிரம். இதில் டைரெக்டாக என்ன பண்ணிடலாம், சொல்லும் பொருளும் பார்த்துக்கலாம். அல்லல் அப்படின்னா சேரு, அல்லல்னா சேரு, பலனம்னா நீர்மிக்க வயல். அல்லல்னா சேரு, பலனம்னா நீர்மிக்க வயல். வெறியின அஞ்சி, பார்ப்பு அப்படின்னா குஞ்சு. நாவலோ அப்படின்னா நாள் வாழ்க என்பது போன்ற வாழ்த்து. நாவலோர் அப்படின்னா நாள் வாழ்க என்பது போன்ற வாழ்த்து. இசைத்தால் அப்படின்னா ஆரவாரத்தோடு கூவுதல். நந்து அப்படின்னா சங்கு, கமுகு அப்படின்னா பாக்கு, முத்தம்னா முத்து. வெண்குடை இளங்கமுகு அப்படின்னா பண்பு தொகைகள். கொல் யானை குவிமொட்டுனா வினைத்தொகைகள். வெறியினா சொல்லிசை அளபடை. கொண்ட கொள் இன் இட் கொள் பகுதி இன்னானது விகாரம். இட் இறந்தகால நிலை பெயரச்ச விகுதி. முத்தொள்ளாயிரம் வந்து வெண்பாவால் எழுதப்பட்ட நூல். மன்னர்களின் பெயர்களை குறிப்பிடாமல் சேர சோழ பாண்டியர் என்று பொதுவாக பாடுகிறது. சேர சோழ பாண்டியர் தான் பொதுவாக பாடுது. 3 மன்னர்களை பற்றி பாடப்பட்ட 900 பாடல்களை கொண்ட நூல் என்பதால் இது முத்தொள்ளாயிரம். 3 மன்னர்களை பற்றி பாடப்பட்டது 900 பாடல்களை கொண்டுள்ளது. நூல் முழுமையாக கிடைக்கவில்லை. புறத்திரட்டு எனும் நூலிலிருந்து 108 செயல்கள் கிடைத்துள்ளன. அவை முத்தொள்ளாயிரம் என்னும் பெயரில் பதிப்பிக்கப்பட்டுள்ளன. ஆசிரியர் பெயர் அறிய முடியவில்லை. 5ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவராக கருதப்படுகிறார். சேர நாட்டை அச்சமில்லாத நாடாகவும், சோழ நாட்டு வேர்க்கலப்பும் சிறப்பும் போர்க்களப்பும் சிறப்பும் உடைய நாடாகவும், பாண்டிய நாட்டை முத்துரை நாடாகவும் வர்ணிக்கிறார். மதுரை காஞ்சி இது ஒரு 10 பாட்டு வகைகளுள் ஒன்று. மதுரை காஞ்சி மாங்குடி பரதனார் எழுதியது. மதுரையை சிறப்பித்து பாடியுள்ள நூல்களுள் 18 மேற்கணக்கில் மதுரை காஞ்சி முதன்மையானது. மதுரை மாநகர் மக்களின் வாழ்விடம், கோட்டை கொத்தளம், திருவிழாக்கள், பல வகை பள்ளிகள், நாற்பெருங்குழு, அந்தி எல்லாத்தையும் பற்றி விரிவாக சொல்லியிருக்காங்க. சொல்லும் பொருள். புரிசை அப்படின்னா மதில். அணங்கு அப்படின்னா தெய்வம். சில் காற்று அப்படின்னா தென்றல். அணங்குனா தெய்வம், சில் காற்று அப்படின்னா தென்றல். புலை அப்படின்னா சாளரம். மாகால்னா பெருங்காற்று. முன்னீர்னா கடல். பனைனா முரசு. கயம் அப்படின்னா நீர்நிலை. ஓவு அப்படின்னா ஓவியம். நியமம் அப்படின்னா அங்காடி. புரிசை அப்படின்னா மதில். அணங்கு அப்படின்னா புரிசைனா மதில், அணங்குனா தெய்வம், சில் காற்றுனா தென்றல். புலை அப்படின்னா சாளரம். மாகால் அப்படின்னா பெருங்காற்று. முன்னீர்னா கடல். பனைனா முரசு. கயம் அப்படின்னா நீர்நிலை. ஓவுனா ஓவியம். நியமம்னா அங்காடி. ஓங்கிய பெயரச்சம். நிலையிய சொல்லிசை அளபடை. குலாத்து செய்யுளிசை அளபடை. வாயில் இலக்கண போலி. மாகால் உரிச்சொல் தொடர். முழங்கிசை இமிழிசை வினைத்தொகைகள். நெடுநிலை முன்னீர் பண்பு தொகைகள். மகிழ்ந்தோர் வினையாளனையும் பெயர். 10 பாட்டு நூல்களில் ஒன்று மதுரை காஞ்சி. காஞ்சி என்றால் நிலையாமை என்பது பொருள். மதுரையின் சிறப்புகளை பாடுவதாலும் நிலையாமையை பற்றி கூறுவதாலும் மதுரை காஞ்சி எனப்பட்டது. மதுரையின் சிறப்புகளை பாடுவதாலும் நிலையாமையை பற்றி கூறுவதாலும் மதுரை காஞ்சி எனப்பட்டது. 782 அடிகளை கொண்டது. அதில் 354 அடிகள் மதுரையை பற்றி மட்டும் சிறப்பித்து கூறுது. இதை பெருங்குவள மதுரை காஞ்சி என்பர். இதன் பாட்டுரை தலைவன் தலையானங்கானத்து செருவென்ற பாண்டியன் நெடுஞ்செழியன். மதுரை காஞ்சியை பாடியவர் மாங்குடி மருதனார். திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள மாங்குடி எனும் ஊரில் பிறந்தவர். 8 தொகையில் 13 பாடல்களை பாடியுள்ளார். அடுத்த பாடம் வந்து சந்தை. இது தேவையில்லை. ஆகுபெயர் அப்படிங்கிற 16 வகையான ஆகுபெயர்கள் இருக்குது. இது நமக்கு சிலபஸ்லேயே இருந்தாலும் ஓகே பார்த்துடலாம். ஒன்றின் இயற்பெயர் அதனோடு தொடர்புடைய மற்றொன்றுக்கு தொன்று தொட்டு ஆகி வருவது ஆகுபெயர். ஒன்றன் இயற்பெயர் அதனோடு தொடர்புடைய மற்றொன்றுக்கு தொன்று தொட்டு ஆகி வருவது தான் ஆகுபெயர். ஆகுபெயர்கள் 16 வகைப்படுத்தலாம். முல்லையை தொடுத்தான் அப்படின்னா பொருள் ஆகுபெயர். அந்த முல்லைங்கிற அந்த பொருளை சொல்கிறது.
முதற்பொருளாகிய முல்லைக்கொடி அதன் சினை பூவுக்கு ஆகி வந்தது. வகுப்பறைங்கிறது இடம். அதுவும் வகுப்பறை சிரித்தது. வகுப்பறை எப்படியாவது சிரிக்குமா? அப்போ வகுப்பறையில் உள்ள மாணவர்கள், அங்குள்ள மாணவர்கள் அப்படிங்கிறதுனால அது இடவாகுவேர். கார் அறுத்தான் அப்படின்னா கார் என்னும் காலப்பெயர் அக்காலத்தில் விளையும் பயிருக்கு ஆகி வருவது. கார் என்னும் காலப்பெயர் அக்காலத்தில் விளையும் பயிருக்கு ஆகி வந்தது. அதான் கார் அறுத்தான், பயிர் அறுத்தான். மறுக்கொழுந்து நட்டான் அப்படின்னா சினையாகு பெயர். மறுக்கொழுந்து எனும் சினை பெயர் அதன் செடிக்கு ஆகி வந்தது. மஞ்சள்ங்கிறது ஒரு பண்பு. ஸோ மஞ்சள் பூசினான் மஞ்சள் எனும் பண்பு வனத்தில் உள்ள கிழங்குக்கு ஆகி வந்தது. வற்றல் தின்றார் அப்படின்னா வத்தலை சாப்பிட முடியுமா? வற்றல் எனும் தொழிற்பெயர் வற்றிய உணவுப் பொருளுக்கு ஆகி வருது. வானொலி கேட்டு மகிழ்ந்தனர். வானொலி கேட்க முடியுமா? வானொலி என்னும் கருவி அதன் காரியமாகி நிகழ்ச்சிகளுக்கு ஆகி வருவது. பைங்கூழ் வளர்ந்தது அப்படின்னா கூழ் என்னும் காரியம் அதன் கருவியாக பயிருக்கு ஆகி வருவது தான் பைங்கூழ் வளர்ந்தது. கருத்தாகப்பை அறிஞர் அண்ணாவை படித்திருக்கேன். அறிஞர் அண்ணாவை பற்றிய அந்த அவங்க இயற்றிய நூல்களை பற்றி படிச்சிருக்காங்க. ஒன்று பெற்றால் ஒளிமயம், எண்ணல் அளவை. ஒன்று எனும் எண்ணு பெயர் அவ்வெண்ணுக்கு தொடர்புடைய குழந்தைக்கு ஆகி வந்தது. 2 கிலோ கொடு, எடுத்தல் அளவை. அதை நிறுத்து கொடுக்கறது. 1/2 லிட்டர் அப்படின்னா முகத்தல், முகந்து கொடுக்கறது. 5 மீட்டர்னா நீட்டல், நீட்டல் அளவை. ஸோ அப்புறம் கலைச்சொல் பார்க்கணும். இந்தியன் நேஷனல் ஆர்மி, இந்திய தேசிய ராணுவம். கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச்னா பண்டமாற்று முறை. வெஜிடபிள் சூப்னா காய்கறி வடிசாறு. கிளாசிக்கல் லிட்ரேச்சர்னா செவ்வியல் இலக்கியம். சுகர்கேன் ஜூஸ்னா கரும்பு சாறு. ஸோ இதோட இயல் 7 முடிஞ்சது. இயல் 8 நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.